வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதை தடை செய்யும் வகையில் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பிப்பு. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு பகுதி மக்கள் இன்றும் 3வது நாளாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்களால் மாகாணம் தழுவிய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. ரோமானியாவில் ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டம், கலகமும் வெடிப்பு. மக்களின் உணர்வுகளை வலுப்படுத்த டோக்கியோ ஒலிம்பிக் மீள்சுழற்சி பதக்கங்கள் 2020. தொடர்வது விரிவான செய்தி. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு பகுதி மக்கள் இன்றும் 3வது நாளாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிலக்குடியிருப்பு பகுதியில் விமானப்படையினர் வசமுள்ள மக்களுக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் வசிக்கும் 83 பேருக்கான காணியை விடுவிப்பதற்கு நேற்று முன்தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் காணி ஆணையாளர் திணைக்களத்திலிருந்தும் வனவள பாதுகாப்பு திணைக்களத்திலிருந்தும் அதிகாரிகள் வருகை தராமையால் காணி விடுவிப்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி நேற்று முன்தினம் மாலை முதல் பிலக்குடியிருப்பைச் சேர்ந்த சுமார் 75 பேர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். இதுவரையும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்க இல்லை. வார வேலையெல்லாம் தவணை சொல்லி கொண்டு தான் இருக்கணும் என்று ஒழிய எங்களுக்காகிய முடிவுகள் ஒரு தரம் சொல்ல இல்லை. வேலையோட இந்த பணியில எல்லாருக்கும் வருத்தத்தோட நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சரியான முடிவுகள் இன்னும் ஒரு தருமே தெரியல. இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்கள் இன்று மாகாணம் தழுவிய கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். வவுனியாவிற்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் பஸ் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை வவுனியா டிப்போ ஊழியர்களால் நேற்று பிற்பகல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணம் முழுவதும் பஸ் ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வடபகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் இன்று காலை முதல் சேவையில் ஈடுபடவில்லை. இதேவேளை தமக்கு பழைய பேருந்து தரிப்பிடத்தை வழங்குமாறும் வவுனியா சாலை முகாமையாளரை மாற்றுமாறும் இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா ஊழியர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். கொழும்பில் வெவ்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதை தடை செய்யும் வகையில் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் களனி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ விஞ்ஞான பீடம் மாணவர்களுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பினுள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் யாழ் நெடுந்தீவு கடலில் தமிழக மீனவர்கள் 5 கடற்படையினர் கைது செய்தனர். வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு காலிமுகத்திடலை சூழவுள்ள பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை வாகன போக்குவரத்து ஒழுங்குகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் பாதுகாப்பு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர தின வைபவத்திற்கான ஒத்திகைகள் நாளை நடைபெறவுள்ளதால் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து ஒழுங்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தன்று அதிகாலை 5 மணி முதல் காலி முகத்திடல் சுற்றுவட்டம் முதல் பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் வரையிலும் சைத்தியா வீதியூடாகவும் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை கொள்ளுப்பட்டிய சந்தியால்
வீதியால் காலிமுகத்திடல் நோக்கி பிரவேசிப்பதற்கும் சென்ட் மைக்கேல்ஸ் வீதியால் காலிமுகத்திடல் நோக்கி பயணிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். தொடுண்ண சுற்றுவட்டத்தின் ஊடாக காலி வீதிக்குள் பிரவேசிப்பதற்கும் செரமிக் சந்தி ஊடாக பழைய பாராளுமன்றம் நோக்கி லோட்டஸ் வீதி ஊடாக பயணிப்பதற்கும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யோர்க் வீதியால் இலங்கை வங்கி மாவட்டத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் சீனூர் சந்தியால் கோட்டை ரயில் நிலைய வீதி ஊடாக மத்திய தபால் பரிமாற்ற நிலைய சந்தி ஊடாக செரமிக் சந்திக்குள் பிரவேசிப்பதற்கும் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். மார்கான் மாக்கார் வீதி உத்தரானந்த மாவட்ட சந்தி ஊடாக காலிமுகத்துடல் சுற்றுவட்டத்திற்குள் பிரவேசிப்பதற்கு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த பிரதேசங்களில் உள்ளவர்கள் மற்றும் அலுவலகங்களில் தொழில் புரிவோருக்கு மாத்திரம் விசேட அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு கிரியைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையின் முதலாவது கலைக்கோயிலாக புனருத்தாரணம் செய்யப்பட்டுள்ள திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 33 குண்டங்கள் அடங்கிய மகா யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7:30 மணிக்கு ஆரம்பமான யாக கிரியைகள் காலை 10 மணி வரை நடைபெற்றன. யாகத்தை தொடர்ந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் உள்வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று நடைபெற்ற பூஜை வழிபாடுகளிலும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா எதிர்வரும் திங்கட்கிழமை சுப முகூர்த்தத்தில் நடைபெறும். களனி மார்க்கத்தினூடாக அவிசா வழியிலிருந்து பயணித்த ரயில் தடம் புரண்டதால் கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயில் சேவைகளில் தாமதம் நிலவியது. இன்று அதிகாலை 4:55 மணியளவில் பயணத்தை ஆரம்பித்த ரயில் அவிசாவளை ரயில் நிலையத்தில் தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக ஏனைய ரயில் சேவைகளிலும் தாமதம் நிலவியது. காட்டு யானைகளின் தாக்குதல்களுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்களுக்கு செலுத்தப்படும் இழப்பீட்டுத் தொகையை 5 லட்சம் ரூபாய் வரை உயர்த்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காட்டு யானைகளின் தாக்குதலில் உயிரிழப்பவர்களுக்காக தற்போது 2 லட்சம் ரூபாய் தொகையே செலுத்தப்பட்டு வருகின்றது. இழப்பீட்டுத் தொகையை அதிகரிப்பதற்கான பிரேரணையொன்றை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக நிலைபெறுதகு அபிவிருத்தி மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா குறிப்பிட்டார். காட்டு யானைகளின் தாக்குதல்களில் வருடாந்தம் சுமார் 75 பேர் உயிரிழப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பசியால கஜிகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டியில் இருந்து பயணித்த பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. மற்றொரு வாகனத்திற்கு இடம் கொடுப்பதற்காக பஸ் பின்னோக்கி நகரும் போது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான நபர் ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வெலிகம பழைய காலி வீதியில் அரச மரத்தின் பாரிய கிளை ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக வீதி போக்குவரத்து இன்று காலை ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வெலிகம ராஜகுலஸ்தானிய விகாரையை அண்மித்திருந்த அரச மரக்கிளையே இவ்வாறு முறிந்து விழுந்துள்ளது. வெலிகம போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரக்கிளையை அப்புறப்படுத்தியுள்ளனர். குறித்த மரக்கிளை முறிந்து விழும் என பொதுமக்கள் பல தடவைகள் தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்களிடையே ஊடக அறிவையும் தலைமைத்துவத்தையும் மேம்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வகுப்பறை திட்டத்தின் 266வது கட்டம் மாத்தறை புனித சர்வீஸ் கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. உயர்தரம் மற்றும் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் சுமார் 300 மாணவர்கள் இந்த திட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் தமது ஊடக அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும்.
ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது YFM உடன் நீங்களும் சிறந்த வீர வீராங்கனையை பிளாட்டினம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். 2015 ஆண்டு செப்டம்பர் முதல் 2016 ஆண்டு நவம்பர் வரையான காலப்பகுதிக்குள் விளையாட்டரங்கில் நிகழ்த்திய சாதனைகளுக்காக பிளாட்டினம் விருதுகள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் விண்ணப்பிக்கலாம். www.sportsfirst.lk என்ற இணையதளத்தினூடாகவோ அல்லது மாகாண விளையாட்டுத்துறை பணிப்பாளரிடமோ விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதி February 28. மேலதிக தகவல்களுக்கு 077 06 88 89 9.